எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், சிக்கன் கிரேவி தாங்க. ஈஸியாக சிம்பிளாக செய்கிற மாதிரி பார்க்கலாங்க. பாருங்கள், வடக்கில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் காஞ்சோன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போடுறேங்க. நான் பாருங்கள், பெரிய வெங்காயம் போட்டாச்சு. இந்த கிரேவி சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக தான் இருக்குங்க. 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. அதாவது 5 நிமிஷம் வணக்கிடுறாங்க. வேக கொஞ்சம் டைம் எடுக்குங்க. பாருங்கள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு மட்டும் போட்டுக்கிறோங்க. ஒரே ஒரு இஞ்சி, இத்தினோடு இஞ்சிங்க ஒரு பூண்டுங்க, அவ்வளோதாங்க. நல்லா வணங்கிட்டுங்க. இது கூட தக்காளி வெங்காயம் போட்டுக்கலாங்க. நல்லா வணங்கிட்டுங்க. வணங்கிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா வாங்கிடுச்சு. பாருங்கள், இது ஒரு குழம்பு டைப்பில் தாங்க வைக்க போகிறேன். கிரேவினா கிரேவி எடுங்க, சாப்பாடு குடிச்சு சாப்பிட்றது தாங்க வைக்க போகிறேன். பாருங்கள், இப்போ இந்த டைமில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கன் நல்லா வாங்கிட்டுங்க. இப்போது மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. தேவைக்கேற்ப கல் உப்புங்க. கொஞ்சோண்டு மல்லித்தூளுங்க. நான் மேக்ஸிமம் இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டேங்க. எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனால நான் இந்த மாதிரி செஞ்சுடுவேங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் பிரியாணி தூளுங்க. கொஞ்சம் லைட்டாக மிளகா தூளுங்க, காரத்துக்கேற்ப. எல்லாம் ஒன்றா கலக்கி நல்லா இதாகி வச்சுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தூளுங்க. இதாகி வச்சுங்க. நான் பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் கிரேவி சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. கிரேவி சிம்பிளாக இருந்தாலும் சூப்பர் டேஸ்ட் கொடுக்குங்க. நல்லாயிருக்கும். குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்ம இது நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா வேகட்டும். நல்லா வேகட்டுங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரெடியாகி பாதிக்காவே ஆகிடுச்சுங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்க, சிக்கன் கிரேவிங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.